என்னன்னா முன்ன இப்படி எழுத்துட்டு இருக்கேன் நன்ன கண்ணை மூடி இந்த குத்துங்க ஆஹா ஒண்ணு குடித்தாங்கய்யா ஒண்ணு குடித்தாங்கய்யா. வணக்கம், உங்களோட பேர் என்ன? நாங்கள் கரோலேருந்து வந்திருக்கிறோம். சிவாஜினி. லக்ஷயா. என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க நீங்கள்? நாங்கள் இப்போ சும்மா தான் வீட்டில் இருக்கோம். படிக்கிறேன். நான் படிக்க E7 படிக்கிறீங்க. ஜிடிவி பார்க்குறீங்களா? எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கும்? செய்திகள் பிடிக்குமா? நிகழ்ச்சிகள் பிடிக்கும். குறிப்பாக எந்த நிகழ்ச்சி கூட விரும்பி பார்ப்பீங்க? எது லட்சி உங்களுக்கு விருப்பம்? சொல்லு சொல்லு. அடிக்கடி தேர் திருவிழாவுக்கெல்லாம் வந்து போவீங்களா? ஓ, நான் 2 வருஷமாக பால் குடம் எடுத்துட்டு இருக்கிறேன். போன வருஷம் விட இந்த வருஷம் கூடயா இருக்கு. இந்த முறை எடுத்தீங்களா? எடுத்தேன். நன்றி, எங்களோட இணைஞ்சு. தேங்க்யூ, நன்றி. இப்போது இங்கே என்ன நடந்தது என்று மட்டும் கேளுங்கள். ஒரு தேர் திருவிழா நடந்தது. தேர் ஒன்று 3 தேர்கள், ஒன்று இல்லை 3 தேர்கள் சுற்றி பவனி வந்தன. 20,000க்கும் மேலே பக்த கோடிகள் கலந்து கொண்டார்கள். அதில் எமது இளம் சமுதாயம் சில பணிகளை செய்தது. முக்கியமாக சொல்லப்போனால் நாங்கள் இந்த ஆலயத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை மட்டுமின்றி இல்லை பல விசேடமான நாட்களிலும் வந்து பங்கு கொள்ளுவோம். முக்கியமாக தேர் திருவிழா நாங்கள் பங்கு பெறும் ஒரு நாள். இன்றைக்கு எங்கள் பணிகளை சொல்லப்போனால் நீங்கள் கவனித்திருப்பீர்கள். நாங்கள் உங்களுக்கு சற்று அறியாமையில் கச்சான் மற்றது சோழன் இந்த இரண்டும் நாம் பெருமிதம் அடைய வேண்டிய ஒரு விதயம் என்று சொன்னால், இந்த லண்டனில் முதலாக இதை விற்க தொடங்கினது நாங்கள் 7-8 வருஷத்துக்கு முன்னம். இப்போ எல்லா கோயிலும் அது நடக்குது. இதில் சேரும் அத்தனை பணமும் இதை விட மட்டுமல்ல அரிசினை தட்டு வியாபாரத்திலும் நாங்கள் பங்கேற்கின்றோம். நாங்கள் இதில் சேரும் அத்தனை பணமும் இன்றைக்கு சேரும் அத்தனை பணமும் ஊரில், அதாவது தாயகத்தில் வலிந்து நலிந்து இருக்கும் பெண் சமுதாயத்தினருக்காக வழங்கப்படும் என்பதை கூறிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இதில் சிறார்கள் பங்கேற்பது என்பது மிகவும் ஒரு சந்தோஷத்துக்குரிய விடயம். இதில் இப்படியான பணிகளில் சேரும்போது சமுதாய உணர்வும் தாயக பற்றும் சமய அறிவும் ஒரு ஒன்றாக சேர்ந்து வாழ்வதில் இருக்கும் இன்பமும் எமது உறவினர்களுக்கு எமது சிறுவர்களுக்கு சின்ன வயதிலிருந்தே புரியும். என்றபடியால் எமது சமுதாயம் இந்த நாட்டில் எதிர்காலத்தில் நன்றாக வாழும் என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன். தயவு செய்து இதை பார்க்கும் அத்தனை இளைஞர்களும் அவரவர்களுக்கிட்ட இருக்கும் கோயிலில் சென்று சமுதாய பணி சமய பணியில் சேர்ந்து தமிழ் சமயத்தை பற்றி ஆர்வமாக இருக்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ரொம்ப அழகாகவும் ரொம்ப சுருக்கமாகவும் இல்லாமல் ரொம்ப விரிவாகவே அவங்க என்ன சொல்ல வேணுமோ அதை ரொம்ப சொல்லிட்டாங்க. இவங்கள மாதிரி நிறையா யங்ஸ்டர்ஸும் இதில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஜிடிவி சார்பாக நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் நியந்தன். மயூரன். என் பேர் கணேஷ். கஜிநாத். உங்ககிட்ட சின்ன சின்ன இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கேட்குறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரியா? ஓகேவா? ஸோ நீங்கள் கையில் கேமரா வச்சிருக்காரு. ஸோ கையில் கேமரா வச்சிருக்காரு. புகைப்பட கருவி அப்படிங்கிறது சரியான விடை ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். கரெக்டான ஆன்சர் சொன்னீங்க. கிஃப்ட் கண்டிப்பாக போகும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக கிஃப்ட் இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ டிரான்ஸ்போர்ட் என்று சொன்னால் போக்குவரத்து. இவரும் கரெக்டாக சொல்லிட்டார். பார்த்தீங்களா, நான் சொன்னேன் உங்களுக்குலாம் நான் கேட்குற கேள்வி வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸாக கேட்போம். ஓகே ஃபைன். மைக் நான் என்னங்க வச்சு பேசிட்டு இருக்கேன். ஒலி வாங்கி இது என்ன பக்கத்தில் கேட்டு கடன் வாங்கி எல்லாம் தரக்கூடாது நம்ம. ஒலி வாங்கி என்பது மிக சரியான விடை. ஓகே, இந்த பொண்ணுங்க கழுத்துல எல்லாம் போட்டுக்குவாங்களா இந்த நெக்லஸ்? ஒட்டியானம். எவ்வளோ கண்டுபிடிக்கிறீங்க? ஒட்டியானத்தை எங்க கழுத்துல போட்டுக்கிறது ஒட்டியானமாங்க? ஒட்டியானம் அதெல்லாம் போடுவதில்லை இல்லவா? முடியலையா? ஸோ சகோதரர்கள் அதெல்லாம் வந்துட்டு பயன்படுத்துவது இல்லை. அதனால அவங்க கிட்ட இந்த கேள்வி கேட்கக்கூடாது. அவங்க கிட்ட வந்துட்டு வாட்ச்னா வேணா என்னன்னு வேணா கேட்கலாம்.
கொஸ்டின் அது கேட்கலாம். அது மணிக்கூண்டு சொல்லியிருக்காரு நீங்க. மணிக்கூண்டு. Watch என்பது மணிக்கூண்டு. கை கடிகாரம். வாட்ச் என்பது கை கடிகாரம் என்பது மிக சரியான விடை. ஓகே, பிரேஸ்லெட் கையில் அணியக்கூடிய ஒரு ஆபரணம். கை அதாவது ஆபரணம் அப்படிங்கிறது வந்துட்டு நகைகள், ஓகே, ஜுவல்ஸ் எல்லாம் ஓகே. ஆனால் அந்த இது பிரேஸ்லெட் அப்படிங்கிறது வந்துட்டு அதுவும் ஆபரணம் தான். பட் அதுக்குன்னு தமிழ் சொல் ஏதாவது இருக்கணும்ல? கண்டிப்பா இருக்கும். இருக்கும். அதுதான் இருந்துட்டு போகுது, நமக்கு என்ன இல்ல? அது யோசிக்க வேண்டிய ஒரு விடயம் தான். சொல்லுங்க. கையில் போடக்கூடிய ஆபரணம் தான். ஆமாம், ஆனால் பிரேஸ்லெட் அப்படிங்கிறது கையில் போடக்கூடிய ஆபரணம் தாங்க. ஏன்னா அது நம்ம தலையிலலாம் போட முடியாது. தலையிலலாம் போட்டிங்கன்னா வேறு ஏதாவது மீனிங் ஆகி போயிடும். சரி, ஓகே, ரொம்ப நன்றி, நல்ல விஷயம். ஆனால் நிறையா இதுக்கு கரெக்டாக சொன்னீங்க. ஓகே, காஃபி குடிப்போம் இல்லையா? காஃபினா என்ன? காஃபினா என்ன? காபி. காஃபி என்னும் ஆங்கில சொல்லுக்கு மிக சரியான விடையாக தமிழில் என்ன சொன்னாங்க? காபி. ஓகேவா? காஃபினா இங்கிலீஷில், காஃபினா தமிழில். கரெக்ட். அப்போ டீனா என்னங்க? டீ எல்லாம் கரெக்டா? ஆக்சுவலாக அப்போ நீங்கள் டீ தான் யூஸ் பண்ணுவீங்க, காஃபி குடிக்க மாட்டீங்க. நீங்கள் சொல்லியிருந்துருக்கலாம் என்கிட்ட. அதனால தேநீர் தெரியும். காபி கொட்டைன்னு கூட சொல்லலாமா? அதுல தான் உருவாகும் இல்ல? ஆனால் பரவாயில்லையா, தெரியுது. காபி கொட்டையிலேருந்து தான் காபி வருங்கிறது சகோதரர் கரெக்டாக சொல்கிறாரு. இதுதான் சரியான பதில். தெரியலை என்பது மிகச் சரியான விடையை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் சகோதரர்கள், உங்கள் எல்லாரோடையுமே இது பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி 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 நன்றி. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? லக்ஷ்மி. நீங்கள் இங்கே வந்து ஆலயத்தில் ஒரு சமூக தொண்டை நான் உங்களை இணைச்சு கொண்டிருக்கிறீங்களா? ஓம். இன்றைக்கு தேர் திருவிழாவில் வந்து மக்களை எல்லாம் ஒழுங்கு செய்வதில் கூட நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி இருந்தீங்க, அப்படித்தானே? ஓம்கோ. நீங்கள் விரும்பி இந்த ஆலயத்தில் உங்களை ஒரு தொண்டை நாங்கள் இணைச்சிருக்கீங்களா, இல்லாட்டி அப்பா அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை, நானே விரும்பி செய்வேனுங்கோ. எத்தனை வருஷமாக நீங்கள் ஈடுபடுறீங்க? 3 வருஷமா. ஏதாவது 3 வருஷமா. தமிழ் உங்களுக்கு நல்லா கதைக்கலும், அப்படியா? ஓம். அப்போ எங்கள்கிட்ட ஜிடிவி தொலைக்காட்சி நீங்கள் பார்ப்பீங்களா? வீட்டை இருக்கு. வீட்டை இருக்குது, ஆனால் நீங்கள் பார்க்குறது இல்லை? இல்லை, நான் பார்க்குறது. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்ப்பீங்களா? என்ன நிகழ்ச்சி விருப்பம்? செய்திகள். செய்திகள். சரி, செய்திகளில் வந்து குறையன்று சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? இல்லைங்கோ. நீங்கள் அதை விரும்பி பார்ப்பீங்க. அதில் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியுமா? நல்லா விளங்கு. சரி, நல்லது. நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம். வபி. நீங்களும் ஒரு சமூக தொண்டனாக இருக்கிறீங்க இல்லையா ஆலயத்தில்? ஆமாம். சின்ன வயசாக இருந்தாலும் இப்படியான சமூக சேவை செய்யணுமென்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அம்மா அப்பாக்கள் அப்படி தான் வளர்த்திருக்கீங்க சின்ன வயசு. இறை பக்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கடவுள் மேலே ஆர்வம் எப்படி இருக்குது? சரியான ஆர்வமாக இருக்குது. ஒரு ஃப்ரைடே வந்து கும்பிட்டு ஒரு ஃப்ரைடே வந்து கும்பிட்றீங்க. இன்றைக்கு தேர் உற்சவத்தில் வந்து ஏராளமான மக்கள் அவர்களை எல்லாம் நெறிப்படுத்துவது மிகவும் சிரமமாக இருந்திருக்கும். அப்படி இருந்தும் நீங்கள் வந்து அதையெல்லாம் செய்தது வந்து உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியை ஏற்படுத்தி இருக்கு, அப்படியா? ஆமாம். சரி, தொடர்ந்து உங்களுடைய பணி சிறக்க வேணும். இனி ஜிடிவி தொலைக்காட்சியை பற்றி நான் வர்றேன். என்ன நினைக்கிறீங்க நீங்கள் தொலைக்காட்சியை பற்றி? அதான் ஃப்ரீயாக ஓடுறது தமிழ். ஃப்ரீயாக ஓடுறது தமிழ் தொலைக்காட்சி, அதனால் பார்க்குறீங்க? டெய்லி பார்க்குறேன் அம்மாவோட இருந்து. ஏதாவது பங்களிப்பு செய்யணும்னு நீங்கள் நினைச்சிருக்கீங்களா? இப்போ அது இப்படி எங்களுக்காக இந்த தொலைக்காட்சி ஒளிருதே, இதை நாங்கள் வளர்க்க வேணும், இதோட நாங்கள் சேர்ந்து இயங்க வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கா? இருக்குது. ஆனால் என் வயசு காணாது. வயசு காணாது. அப்போ நீங்கள் உழைக்க தொடங்கினோடனே நிச்சயமாக கை சேர்ப்பீங்க. நிச்சயம் நிச்சயம். நன்றி நன்றி நன்றி. நீங்கள் சொல்லுங்கள் தம்பி, கூட பேர்? என் பேர் வந்து சஞ்சீவன். வணக்கம் ஜிடிவி நேயர்களே. சஞ்சீவன், நல்லாவே பேசுகிறீங்க. பேசாமல் எங்களோட தொலைக்காட்சியில் வந்து வேலை செய்யலாம் போல இருக்கு. எப்படி, என்ன மாதிரி எங்களோட ஜிடிவி தொலைக்காட்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன் என்றால், எங்கள் தமிழில் நாட்டில் நடக்கிறதை நீங்கள் முற்றுமுழுதாக வெளியில் காட்டுறதுனால் எங்களுக்கு மிக பிடித்த தொலைக்காட்சி வந்து ஜிடிவி என்று சொல்லிக்கொள்கிறோம். அதுவும் நீங்கள் லண்டனில் பேஸ் பண்ணியிருக்கிறனால் அதுவும் எங்களுக்கு மிக பிடிச்சிருக்கிறது. ஏன்னா அதனால் நாங்கள் மிக்க பெருமைப்படுகிறோம் என்று இப்போ நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். உண்மையாக நன்றி. என்னடா சகோதரனே, நீங்கள் சொன்ன மாதிரி லண்டனில் இருக்கிறதால நீங்கள் வந்து நேரடியாக எங்களோட கதைக்கக்கூடியா இருக்குது, உங்களோட கருத்துக்களை பரிமாறக்கூடியா இருக்குது. அது மாதிரி மக்கள்கிட்ட போய் நாங்களும் உரிமையோட உதவி கேட்கக்கூடியா இருக்குது. நாங்கள் அப்படி இருக்கிறத விட்டு நாங்களும் மகிழ்ச்சி கொள்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ஈலிங் கனகதுர்க்கை அம்மன் ஆலயத்தின் இந்த தேர் திருவிழா உற்சவத்தில் நாங்கள் இப்படி ஒரு நேரத்தில் சந்திச்சிருக்கிறோம். இன்றைய உற்சவத்திலே உங்களுக்கு நீங்களும் ஒரு பரிபாலன சபை தொண்டர் என்று நினைக்கிறேன், அப்படியா? ஓம். நானும் தொண்டர் தான். நீங்கள் வந்து ஒரு சின்ன பையனாக, ஒரு இளைய தலைமுறை பையனாக இருந்தாலும் இந்த சமூக சேவையில் உங்களை இணைச்சு கொண்டிருக்கிறது எங்களுக்கு எல்லாமே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. தொடர்ந்து எங்கள் ஜிடிவி தொலைக்காட்சியோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். நீங்கள் வளர்ந்து பெரிய பையனானது உங்களுடைய பங்களிப்புகளை நிச்சயம் தவறாமல் செய்து உங்களுடைய தொலைக்காட்சியை நீங்கள் மென்மேலும் வளர்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் எங்கள் ஜிடிவி உறவுகளை மீண்டும் நாங்கள் வளர்த்துக்கொள்வோம் என்று இப்போ நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி.
இன்றைய தேர் திருவிழா நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்து கலந்துரையாடுவதில் சந்தோஷம். இன்றைய நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? மிக்க நன்றிகள் ஜிடிவி ஸ்தாபனத்திற்கு. ஈலிங் கனகதுர்க்கி அம்மன் ஆலயத்தினுடைய 2வது கும்பாபிஷேகத்தின் 2வது மகோற்சவம் இன்று. மகோற்சவத்தினுடைய ரதோற்சவ விழா. இந்த விழாவில் நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு அதிகமாக நாங்கள் 10,000 மக்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் மக்களுடைய கலந்துரையாடல்களின் மத்தியில் கிட்டத்தட்ட 15,000 மக்கள் இங்கே கூடியிருக்கின்றார்கள் என்று பகிர்ந்து கொள்கின்றார்கள். கேட்க வகவும் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இந்த இயற்கையும் கூட அந்த விழாவை சிறப்புற சூரிய பகவானும் ஒத்துழைத்து இருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இங்கே ஈலிங் உள்ளூராட்சி நிறுவனம் எங்களுடைய தமிழ் மக்கள் இந்த விழாவை சிறப்புற கொண்டாடுவதற்காக இந்த பூங்காவினை தந்திருக்கின்றார்கள். அந்த பூங்காவினை பயன்படுத்துகின்ற காரணத்தினால் மக்கள் எல்லோரும் குதூகலித்து கொண்டாடுகின்ற முறையில், அதாவது இலங்கையிலே தாயகத்தில் நாங்கள் எவ்வாறு கடைகளையும் அதோடு இருக்கின்ற சிற்றுண்டி சாலைகளையும் சந்தித்து அதனை வாங்கி மகிழ்ந்து கொண்டாடுகின்ற விழா போல இந்த விழா அமைந்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் திரும்புகின்ற பக்கங்கள் எல்லாம் சர்பத்து கடைகளும் தண்ணீர் கொடுக்கின்ற தொண்டர்களுமாக இருக்கின்ற காட்சி மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அநேகமாக இங்கு கூடின மக்கள் எல்லாரும் குதூகலித்து சந்தோஷத்தோடு சென்றிருப்பார்கள். அதோடு திருவருளிலும் கலந்திருப்பார்கள் என்பது திண்ணம். இந்த நிகழ்ச்சியை நானும் இதிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு தந்த ஜிடிவி ஸ்தாபனத்தினருக்கு நன்றியை கூறுவதோடு அவர்களுடைய பணி, அவர்கள் தாயகத்தில் உறவுகளுக்காக தங்களாலான இயன்ற பணியை ஆற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பணி தொடர வேண்டும். அதற்கு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களாகிய இதனை செவிமடுத்து கொண்டிருக்கின்ற உறவுகள் நல்ல கரங்கொடுக்க வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும் என்று அவர்களை இந்த நேரத்தில் மகிழ்வோடு வேண்டி நிறைவு கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களோட பேர்? என் பேர் கோணேஸ்வரன். எங்களோட இடம் வந்து புங்குடுதீவு 2ஆம் வட்டாரம். நாங்கள் இங்கே லண்டனில் சவுத்தில் இருக்கிறோம். நீங்கள் எங்களோட ஜிடிவி தொலைக்காட்சியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. ஜிடிவி தொலைக்காட்சி பற்றி உங்களோட கருத்து என்னவா இருக்குது? நாங்கள் தொடர்ந்து உங்களோட தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு பிடிச்ச தொண்டு இதுதான். நீங்கள் நான் நிறையவே புங்குடுதீவு மக்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஆலயங்களோட நல்ல ஈடுபாடான ஆக்கள். அது மட்டும் இல்லை, சமூக சேவையிலையும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்றவே. அந்த வகையில் ஒரு பெருமைக்குரிய மண் உங்களோட மண். அந்த வகையில் நீங்கள் தொடர்ந்து அப்படியே இருக்கணும் மட்டும் நாங்களும் ஜிடிவி தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்திக் கொள்கிறோம். உங்களோட ஒத்துழைப்புகளுக்கு நன்றி, உங்களுடைய பங்களிப்புகளுக்கு நன்றி. நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். நான் லண்டன்லேருந்து ஸ்ரீகரன். லண்டன்லேருந்து ஸ்ரீகரன்டா அநேகமான நேர்களை தெரிஞ்சிருக்கும். காற்றில் வருங்க இந்த நிகழ்ச்சியில் என்னோட அடிக்கடி பேசி கொண்டிருப்பீங்க. எனக்கு எல்லா ப்ரோக்ராம் பிடிச்சது. உங்களோட மற்றபடி உங்களோட ப்ரோக்ராம்கள் எல்லாமே நல்லா இருக்குன்றது. நாங்கள் தொடங்கி முதல் நாளில் இருந்தே இன்று வரையும் இருக்கிறோம். 99 இருந்து டிஆர்டியா அந்த லாக்குனதில் தொடங்கின நாள்லேருந்து இன்று வரையும் இருக்கிறோம். ஏன்னாடா எங்களோட தொலைக்காட்சி இருக்க வேணும். அதுக்காகத்தான் எங்களோட ஒரு சொந்த தொலைக்காட்சி எங்களோட உண்மைகளை இங்கே சொல்வதற்கு இருக்க வேணும் அந்த ஜிடிவி. அப்போ அப்படியான தொலைக்காட்சியை நாங்கள் மிஸ் பண்ணினேன். ஏன்னாடா ஊருப்பட்ட தொலைக்காட்சிகள் இங்கே இருக்குது. அவர்கள் வேறு நாட்டான சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆனால் எங்களுக்கு ஜிடிவியில் பார்த்து நம்புகிற மாதிரி வராது. இந்த பார்த்தா தான் எங்களுக்கு அந்த உண்மை மாதிரி. நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம் அம்மா, உங்களோட பெயர் என்ன? இங்கே இருந்து வந்து? நான் பத்மசுந்தரி. நான் இங்கே லண்டனில் இருக்கிறேன். நான் நிறைய காலமாக லண்டனில் இருக்கிறேன். இங்கே நான் இப்போ 15 வருஷமாக இருக்கிறேன். யாரோட எல்லாம் வந்திருக்கிறீங்க திருவிழாவுக்கு? கணவர், என்னோட பக்கத்து வீட்டு அம்மா, என்னுடைய உறவினர்களோட வந்திருக்கிறேன். நிறைய காலமாக இந்த தேர் திருவிழாவுக்கு வரீங்களோ? இப்போ இதோட 2வது வருஷம் தான் வந்திருக்கிறேன். போன வருஷம் திருவிழா எப்படி இருந்தது? இந்த வருஷமும் எப்படி இருந்துச்சு? போன திருவிழாவும் நல்லா இருந்தது. இந்த வருஷ திருவிழா மிக சிறப்பாக இருக்கிறேன்டா. என்ன சிலவில் அந்த ஹாலிடே ஒன்றும் தெரியல, பிள்ளைகளோட ஸ்கூல் ஹாலிடே தெரியல. சரியான சனமும் எல்லா சனங்களும் சந்தோஷமாக இருக்கிறார்கள்டா. எல்லா வகையாலும் தண்ணீர் பந்தல் இருக்குது, உடுப்பு கடை இருக்குது, சாப்பாட்டுக்கு நல்லா சாப்பாடு தாராளமாக சாப்பாடு கொடுக்குறார்கள். ஃப்ரீயாக கொடுக்குறோம், தண்ணீர் பந்தல் குடிக்கிறோம். சரியான சந்தோஷமாக இருக்கிறோம் பார்க்க. எங்களோட உறவுகள் எல்லாத்தையும் இங்கே ஊரில் தேரில் எங்களோட நல்லூருக்கு அந்த தேர் பார்த்த மாதிரி இருக்குது. இப்படி ஒரு சனத்தை நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் இதே சனம் எங்களோட
இந்த இறந்த கூட்டத்துக்கு வராததான் எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வரையும் கவலையாக இருக்குது. இதே சனம் அங்கே வந்திருக்கலாம் என்ன, அதுதான் எனக்கு இன்றைக்கும் அது இல்லை. வேலைக்கு போயிட்டு வர்றது தானே, வேலை இப்போ தான் ஈவினிங் டைம் தானே, எனக்கு டைம் இருக்கிறது இல்லை. இப்போ சிலவெள்ள பார்க்குறோம் நல்லா இருக்கிறது, இந்த நல்ல அமைப்புகளும் நல்ல நல்ல டைமுக்கு ஏற்ற மாதிரி போய் கொண்டு இருக்குது. இல்லை அது நாங்கள் குறை சொல்ல இல்லைன்றா எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறோம், அவர்களையும் ஊக்குவிக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் தங்களால் முடிஞ்ச பணியைத்தான் செய்வார்கள். கண்டிப்பாக. ஏன்னா அவர்கள் மக்களும் உதவி செய்தால்தான் அவர்களும் எங்களுக்கு கூட இன்னும் ஒரு நல்ல ஆசை என்னென்னா ஸ்ரீலங்காவில் இருக்கிற பிரச்சனைகள் உடனுக்குடனே எங்களுக்கு இந்த ஜிடிவி மூலம்தான் அறிகிறோம். அதால் தான் எங்களுக்கு கூட சந்தோஷம் இந்த ஜிடிவியில். உங்களோட பெயர் என்ன? சூரியகுமாரி வைரவநாதன். இங்கே நிறைய காலமாக இருக்கிறீங்களோ லண்டன்? 7 வருஷமாக இருக்கிறேன். அடிக்கடி தேருக்கு வந்து போவீங்களோ? இடைக்கிட வர்றேன் நான். இந்த தேருக்கு வந்து வர நேரத்தில் ஊரில் இருக்கிற மாதிரியான உணர்வுகள் எல்லாம் இருக்கு. ஊருக்கு வர மாதிரி ஞாபகம் சக்தி வருது. ஆனபடியாக அது சின்ன பிள்ளைகளுக்குரிய நிகழ்ச்சிகளையும் கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்குது. ஜிடிவி செய்கிற உதவி நன்றி தானங்களுக்கு. ஏன்னாண்டா உடனே நாங்கள் எல்லாம் அறியத்தக்கதாக இருக்குது. மற்ற இதுகளை விட நாங்கள் ஜிடிவியை போட்டு தான் நாங்கள் ஜிடிவியை போட்டால் கேட்கலாமன்ற ஒரு ஞாபகம் வரும். கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். சரி, நன்றி. நன்றி அம்மா, நன்றி. வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? மதுரா. மதுரா ஈஸ்டாம்லேருந்து. எப்படி கோயில் திருவிழா எல்லாம் பிள்ளை பிடிச்சதா? என்னெல்லாம் வாங்கி நீங்கள் கடத்தெருவில்? ஒன்றுமே வாங்கலை. இன்னும் வாங்க இல்லையா? இனித்தான் வாங்க போகிறீங்க. சாப்பிடுறீங்களா? இல்லை, இன்னும் இல்லை. சாப்பிடல. அப்போ சாமி தரிசனம் எல்லாம் முடிச்சாச்சு. தேரில் சாமி ஏறுறதெல்லாம் பார்த்தீங்களா? இந்த லண்டன் ஈலிங் கனகதுர்க்கி அம்மன் ஆலயத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க ஈஸ்டாமில் இருந்து. எத்தனையாம் வகுப்பு படிக்கிறீங்க? 4ஆம் வகுப்பு. செப்டம்பரில் 5ஆம் வகுப்பு போகிறீங்க. சரி, நல்லா படித்து நல்லா வரணும், பிள்ளை கட்டிக்காரியாக வரணும் மட்டும் நாங்களும் ஜிடிவி தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்திக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம். என் பேர் சிவயோகன் சண்முகநாதன். நோத்தோலேருந்து ஈலிங் நோத்தோல்லேருந்து வரேன். நோத்தோல் ஓமோ. நான் உணவு உற்பத்தி தொழிற்சாலையில் இரவு மேனேஜராக இருக்கணும். எனக்கு உண்மையில் ஒரு சில ப்ரோக்ராம் பார்க்குறது மட்டும் எங்களோட கோயில், எங்களோட பாரம்பரியம் கலாச்சாரங்கள் அதில். நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். என்ன பேர் பிள்ளைக்கு? என் பேர் பைரவி. பைரவியா? எத்தனையாம் படிக்கிறீங்க? 2ஆம் வகுப்பு. 2ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா? பிள்ளைக்கு தேவாரம் படிக்க தெரியுமா? என்ன தேவாரம் தெரியும்? சற்று நைவேத்தியன். சற்று நைவேத்தியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தோல கற்றுனை பூற்றியோ கடலில் பாய்ச்சினம் நற்றுனையாவது துளச்சிவாயவே. மற்றது திருச்சிற்றம்பலம் சொல்லி தொடங்கி முடிக்க வேணும்னா கட்டிக்கார பிள்ளை. நீங்கள் நல்லா வரணும் மதுரா. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஜிடிவி தொலைக்காட்சி சார்பாக. நன்றி. ஐயா, நீங்கள் வந்து எங்களோட ஜிடிவி தொலைக்காட்சியில் என்ன நிகழ்ச்சியை விரும்பி பார்ப்பீங்க? நான் அதிகமாக எல்லாம் பார்க்குறேன். நியூஸ், பொலிட்டிக்ஸ் எல்லாம் பார்க்குறேன். எல்லாருமே பொலிட்டிக்ஸை விரும்பி பார்க்குறீங்க. நல்லது. உங்களுடைய ஓய்வு நேரத்தை ஜிடிவி தொலைக்காட்சியோட தொடர்ந்து கழிக்க வேணும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜிடிவி தொலைக்காட்சியோட உங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறீங்க. நன்றி ஐயா, எங்களோட வந்து கலந்து கொண்டதுக்கு. நன்றி. நன்றி. வணக்கம். 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 உங்கள் பேர் என்ன? அஞ்சனா. அனுஷனா. அஞ்சனா. அனுஷனா. உங்க பேரு? மயூரா. மயூரா. ஓகே. ரெண்டு பேரும் என்ன படிக்கிறீங்க? நான் இப்போ வந்து 10க்கு போகிறேன். 10. 10க்கு போறீங்க. நல்ல பெரிய பிள்ளை. நீங்க பார்க்கிறதுக்கு ரொம்ப குட்டி பிள்ளை மாதிரி இருக்கீங்க. நல்ல வடிவா இருக்கீங்களே, குட்டி பிள்ளை மாதிரி. நீங்க என்னடா படிக்கிறீங்க? நான் year 5க்கு போறேன். நீங்க 4 போறீங்களா? நான் year 5க்கு. year 5க்கு போறீங்க. நீங்களும் ரொம்ப குட்டி பிள்ளை மாதிரி தான் இருக்கீங்க. சரி, ஓகே ஃபைன். நீங்க வீட்ல நல்லா தமிழ் கதைப்பீங்களா? நான் கொஞ்சம் கதைப்பேன். நீ கொஞ்சம் கதைப்பீங்களா? நீங்க நல்லா கதைப்பீங்க போல இருக்கு. நீங்க நல்லா கதைப்பீங்களா? சரி, ஓகே ஃபைன். நான் எனக்கு ஒரு சின்ன சின்ன இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கெல்லாம் எனக்கு தமிழ் வேர்ட்ஸ் எனக்கு தெரியாது. ஸோ நான் உங்ககிட்ட நான் கேட்பேன். நீங்கள் எனக்கு கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நான் கை கொடுப்பேன். சரியா? ஓகே ஃபைன். ஸோ நம்ம இவங்ககிட்ட வந்து நிறையா வேர்ட்ஸ் கேட்போம். ஸ்டார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸ்டார்ஸ்னா என்ன தமிழ்? நட்சத்திரம். இது அம்மா கிட்ட வாங்கி காப்பி அடிச்செல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம். இது வந்து அலுமினி ஆட்டம். அது ஓகேவா? நம்ம வேற ஒன்று கேட்போம். ஓகே ஃபைன். நீங்கள் சொல்கிறா கண்ணா, நீங்கள் பென்னில் எழுதுவீங்களா பென்சில் எழுதுவீங்களா? பென்சில் எழுதுவீங்களா? ஓகே. பென்னுனா என்னன்னு தெரியுமா இங்கிலீஷ்?
சரி ஓகே ஃபைன். பெண் வந்துட்டு வேணாம், ரொம்ப கஷ்டம். ஓகே இது வந்துட்டு என்ன இயரிங்ஸா அது? ஓகே அப்படின்னா என்ன தமிழ்ல? தோடு. தோடு. ஓகே தோடு கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாங்க. கரெக்டாக பாப்பா சொல்லியிருக்கா. சரி ஓகே ஃபைன். இது என்ன பேங்கிள்ஸ்க்கு என்ன? காப்பு. ஓகே பேங்கிள்ஸ்னா காப்பு, அதுவும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் வாங்க வாங்க. உங்கள் பேர் என்ன? துர்கா. நீங்கள்? ரிஷி. நீங்கள்? சிவானுஜன். ஸோ ஓகே நிறையா குட்டீஸுங்க சேர்ந்துருக்காங்க. எல்லாருக்கிட்டையுமே நம்ம கேள்விகள் கேட்போம். நீங்கள் சொல்லுங்கடா கண்ணா, நீங்கள் உங்களுக்கு வேறு என்ன தெரியும்? சரி யார் நல்லா அழகாக பாட்டு படிப்பீங்க? யாரை பாட்டு கிளாஸ்க்கு போகிறீங்களா? மயில் வாகனா வல்லிவன மோகனா மயில் வாகனா வல்லிமன மோகனா சரவண பாவ ரமருள்வாய் வாவா வா மயில் வா ஹனா வல்லே மனமோ ஹனா கிளாஸ் தட்டுங்க. சூப்பர். நைஸ். ரொம்ப அருமையாகவும் அழகாகவும் பாடுனீங்க. நீங்கள் உங்கள் பேர் என்ன? வராகினி. கரெக்டா? ஓகே நீங்கள் என்ன படிக்கிறீங்க? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? 1000 உணவு வந்த தடி வந்த நின்னாலோ தாய் போலே தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சதிங்கே யார் வீடு? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதான தாயடா. பாருங்க ரொம்ப அருமையா சினிமா பாட்டு பாடினாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து கோரஸ் ஏதாவது ஒரு சாங் ஒன்று பாடுங்க பார்க்கலாம். சினிமா பாட்டு பாடுங்க. வைத்திஸ் கொலவரி பாட தெரியுமா? வைத்திஸ் கொலவரி எல்லாருமே பாடுவாங்களே, நீங்க பாட மாட்டீங்களா? ஓகே ஃபைன். இப்போ எல்லாருமே சேர்ந்து நம்ம ப்ரோக்ராம்ல வந்துட்டு வைத்திஸ் கொலவரி பாட்டு பாட போறாங்க. ஓகே ஃபைன். எல்லாரும் வாங்க வைத்திஸ் கொலவரி பார்க்க ரெடி. 1 2 3 ஸ்டார்ட். వైదిస్ కొలవెరి వైదిస్ కొలవెరి மூணு கலரு ஒயிட் கலர் நைட்டு பிளாக் வைதிஸ் கொலவெரி வாவ் சூப்பர் எக்ஸலென்ட். ஓகே ஃபைன். எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சூப்பரா எல்லாம் சொல்லிருக்கீங்க. ஓகே எல்லாருமே இப்போ ஹாலிடேல இருக்கீங்களா? அதனால எல்லாம் நீங்க தேர் திருவிழா வந்துருக்கீங்க. எப்படி இருந்துச்சு தேர் திருவிழா? தேர்லாம் பாத்தீங்களா? சாமி எல்லாம் கும்பிட்டீங்களா? எல்லாருக்கும் என்ன சாமி கும்பிட்டீங்க? அம்மன், கணேஷ், இன்னும் வேற யார் அங்க இருந்தாங்க? முருகர், கிருஷ்ணா, ஓகே, துர்கா. அப்புறம் நிறைய சாமி பேர் தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு. எல்லா சாமியுமே கும்பிட்டுட்டீங்க. என்ன வேண்டிக்கிட்டீங்க? நல்லா படிக்கணும்னா நீங்க டாக்டரா படிக்க போறீங்களா? சோ தம்பி டாக்டர் ஆக போறாரு. நீங்க டாக்டர். நீங்க தம்பி டாக்டர் ஆக போறாங்க. நீங்க அத்லீட். வாவ். நீங்க ஜர்னலிஸ்ட். அவங்க ஜர்னலிஸ்ட் ஆக போறாங்க. நீங்க சயின்டிஸ்ட். வாவ் சயின்டிஸ்ட் ஆக போறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு வருங்கால பிரம்மாண்டமான பெரிய பெரிய மேதைகளோட தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பாய் சொல்லிடுங்க ஜிடிவிக்கு. பாய். மனசத்திற்கு முட்டாய்க்குள்ள எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல் அந்து போச்சு.